Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா? நன்றாகத்தான் நிற்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வீழ்ச்சி தரும் 8ஆம் இடத்து கிரகங்கள். இதன் தலைப்பு ஜாதகத்தில் துர்ஸ்தானங்கள், அதாவது கெட்ட வீடுகள் அப்படிங்கிறதுல முதன்மையாக வரக்கூடியது 6ம் 8ம் தான். இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் சார்ந்த விழிப்புணர்வு மட்டும் நமக்கு இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பெருசாக வாழ்க்கையில் கஷ்டமே படமாட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 6ஐயும் 8ஐயும் ஒதுக்கி வைத்தால் அவயோகத்தில் துன்பமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அவனியில் வாழ்கிறதுக்கு 6ஐயும் 8ஐயும் ஒதுக்கி வச்சுட்டா நமக்கு அவயோகமும் இல்லை, துன்பமும் இல்லை, வாழ்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த 8ஆம் இடம் ஏன் வீழ்ச்சியை தருகிறதுன்னு கேட்டிங்கன்னா, 8இன் தன்மையே அதுதான். முடிவில்லாத துன்பங்களை தருவது, முடிவில்லாத தொல்லைகளை தருவது, முடிவில்லாத எதிரிகளை தருவது, முடிவில்லாத நோயை தருவது, முடிவில்லாத வம்பு வழக்குகளை தருவது. நீங்கள் எண்களில் பார்த்தீங்கன்னா 8க்கு ஒரு சிறப்பு இருக்கும். மற்ற எல்லா எண்களும் ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடியும். இப்போ 1ன்னு போட்டிங்கன்னா இப்படி, 2ன்னு போட்டிங்கன்னா இப்படி, ஒரு இடத்துல முடியும், ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல முடியும். இந்த 8ஆம் நம்பரை மட்டும் பாருங்கள், எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம், அதுக்கு முடிவே கிடையாது. இன்ஃபினிட்டி, முடிவில்லாத, தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை 8க்கு உண்டு. அதுவும் பிரச்சனைக்குரிய அசிங்கம், அவமானம், தலைகுப்புற கீழே விழுதல், தொல்லைகள், பிரச்சனை, வம்பு, வழக்கு, விபத்து, கண்டம், சடுதியில் உயிர் பிரிதல்ங்கிற மாதிரி இருக்கிற மொத்த கஷ்டத்தையும் கொண்டுட்டு வந்து ஒழிச்சு வச்சுருக்கிற இடமா இருக்கும் 8. 6ம் இதுக்கு சளைச்சதில்லை, 8 அதுக்கு இன்னொரு படி மேல். ஸோ இப்போ இந்த 8ஆம் இடம் வந்து வீழ்ச்சியை கொடுக்கும்னா, அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்களின் வாயிலாகவும் அதனுடைய காரகத்துவங்களின் வாயிலாகவும் தான் வீழ்ச்சியை கொடுக்கும். அந்த வீட்டில் அமர்ற கிரகங்கள், அதனுடைய காரகத்துவங்கள், இதில் நாம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாலே வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திவிட முடியும். ஜோதிடம் எதற்காக பார்க்குறோம்? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு எது எதில் கவனமாக இருக்கலாம், எது எதில் நல்லா இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன செய்தால் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம்ங்கிறதுக்காகத்தான் பார்க்குறோம். அதில் கவனமாக இருத்தல்ங்கிறத நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக எல்லா காணொளிகள்லையுமே சொல்லிக்கிட்டே வரோம். நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே, எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் தடுத்து நிறுத்தி விட்டாலே வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகம், நவகிரகங்களில் இந்த 9 பேரில் யார் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அதனுடைய காரகத்துவத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சூரியன் 8ல் இருக்கார், அதிகாரம் உடையவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்க, அப்பா கிட்டே எச்சரிக்கையாக இருங்க, அப்பா வழி உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, சித்தப்பா பெரியப்பா, பவர் செக்டார்ஸ், பவரில் இருக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க, மின்சாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. 8ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷாக் அடிக்கும், இல்லமே இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அப்பா வர்க்கம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருங்க, தள்ளி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வீழ்ச்சி இதனால தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், தாயாதி வர்க்கத்துக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, தாய் வழி உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, மூத்த சகோதர உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, சித்தி பெரியம்மா சித்தப்பா இந்த மாதிரியான உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. தண்ணீர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஆறு, கடல், கிணறு, நீர்நிலைகள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடிக்கிற தண்ணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தான் அடிக்கடி புறையேறும். தண்ணி குடிக்கும்போது புறையேறி பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. விக்கிக்கிறது, புறையேறது, சாப்பிடும்போது சிக்கலாகிறது, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படுறது, இதெல்லாம் 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். தண்ணி இருக்கிற இடத்துல இவங்க குளிக்க போனாங்கனாலே ரொம்ப கவனமாகவும்
எச்சரிக்கையோடையும் பயத்துடனும் இருக்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக்சிடென்டல் கொடுக்கக்கூடிய கிரகத்தில் சந்திரனும் ஒருத்தருங்கிறத மறந்துடாரு. அவர் பிரயாணக்காரன். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சார் எனக்கு 8ல் சந்திரன் ஆட்சியாக தானே இருக்கார், அப்போவும் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும். உங்கள் லக்னாதிபதியாகவே இருந்து அவர் போய் 8ஆம் இடத்துல ஆட்சியானாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவ ரீதியாக நீங்கள் கவனமாக இருந்தே தீரணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ ஒரு துலா லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன் ஆட்சி ஆவார். இப்போ 8ல் சுக்கிரன் இருக்காருன்னா அதுக்கு நான் சொல்கிற எச்சரிக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் தீரணும். அப்போ தான் வீழ்ச்சி இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காருன்னா சகோதர வர்க்க உறவுகள், அதிகார பதவியில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளவங்க, பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டாக்குமெண்டேஷன் சிக்கல்கள், மருத்துவத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள்கிட்ட தான் தப்பான மருந்து வேலை செய்யும். 8ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தவறான மருத்துவ ஆலோசனைகள் கிடைத்துவிடும். தவறான அறுவை சிகிச்சை, ரைட் சைடு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னெல்லாம் பேப்பரில் படிக்கிறீங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு வியாதிக்கு வைத்தியம் பார்க்க போய் வேற ஒரு வியாதியை வாங்கிட்டு வந்தோங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வைத்திய சாஸ்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சகோதர வழி உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போய் காயம் பட்டுக்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. திடீர்னு கூரை இடிஞ்சு தலையில் விழுகிறது இந்த 8ல் செவ்வாய் இருக்கிறவங்க. கட்டடம் பலகீனமாகிறது, அந்த மாதிரி அமைப்பு. விபத்து கண்டங்களில் எச்சரிக்கையாக. புதன் 8ஆம் இடத்துல இருக்க மாமன் உறவுகள் வழியில் எச்சரிக்கையாக இருக்கணும். அம்மான் வழி உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். பள்ளி பருவத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த புதன் 8ஆம் இடத்துல இருந்து அது அவயோக வீடாகவும் இருக்கிறவங்களுக்கு தான் பாலியல் சீண்டல்கள் சின்ன வயசுலேயே நடக்கும். படிக்கிற வயசு பள்ளி பருவம் 5வதுலேருந்து +2 வரைக்குமான காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டியூஷன் வாத்தியாரால் சீரழிக்கப்படுற விதி 8ல் புதன் உள்ளவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே நடக்கும். நான் விருச்சிக லக்னத்தை பற்றி பேசும்போது இதை சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே 8 புதனாக வருவாருங்கிறதுனால கல்வி கற்கிற இடங்களில் சின்ன வயசில் அந்த குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற வாய்ப்புகள் இருக்கும். அவங்கள கவனமாக பார்த்துக்கங்க. நீங்கள் கொண்டுட்டு போய் கூட்டிகிட்டு வாங்க, சொந்தக்காரங்களை நம்பி ஒப்படைக்காதீங்கன்னெல்லாம் அறிவுரை சொல்கிறது இந்த புதன் 8ல் இருக்கிறனால. டாக்குமெண்ட்ஸில் எச்சரிக்கையாக இருங்க. எழுத்து பிழைகள்னால மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கிறது இந்த 8ல் புதன் இருக்கிறவங்களுக்கு வரும். இவங்க ஆசையாக ஒரு இடம் வாங்குவாங்க. சி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர்கிட்ட இடம் வாங்குவாங்க. 5 வருஷம் கழித்து திடீர்னு கேஸ் போடுவாங்க. யாராவது கேட்டால் அது அவரோட இடமே இல்லை, இது சி ராமச்சந்திரனோட இடம், நீங்கள் ஜி ராமச்சந்திரன்ட்டு வாங்கியிருக்கீங்கன்னு என்னத்தையாவது கிளப்புவாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 8ல் புதன் இருக்கவங்க தவறையும் எங்கேயும் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. இதில் எல்லாம் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. பெரிய மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. தங்கத்தை தொலைச்சிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளவங்க 8ல் குரு இருக்கிறவங்க தான். தங்கத்தினாலேயே மிகப்பெரிய சிக்கல்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுறது 8ல் குரு இருக்கிறவங்க. டூப்ளிகேட் தங்கத்தை வாங்கிட்டு மாட்டிக்கிறவங்க 8ல் குரு இருக்கிறவங்க. குழந்தைங்கள்னால சிக்கலை சந்திக்கிறது 8ல் குரு இருக்கிறவங்க. பணத்தை தொலைச்சிடுற விதி 8ல் குரு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? பெரிய மனிதர்களால் வஞ்சிக்கப்படும் விதி 8ல் குரு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். குருமார்களே இவங்களுக்கு நெகட்டிவான விஷயத்தை சொல்லி கொடுத்துறது, தப்பான குருமார்கள் அமைய பெறுவது 8ல் குரு இருக்கிறவங்களுக்கு. ஸோ குரு 8ல் இருந்தால் தனம், கோல்டு, குழந்தைகள், பெரிய மனிதத்தன்மை, இந்த விஷயங்களில் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். சுக்கிரன் 8ல் இருக்கார். இளம் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. வயதிற்கு வந்த பெண்கள், குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயதில் இருக்கிற பெண்கள், பருவ பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. லக்ஸேரியஸான விஷயங்களில் கவனமாக இருங்க. ஆடம்பரத்துக்கு மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. ஆடம்பரத்துக்குள்ளே போய் வாழ்க்கையை தொலைச்சிடுற அமைப்பு இந்த 8ல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இதுக்கெல்லாம் அந்த தசை வரணுமான்னு கேட்டால் வந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். வரலினாலும் உங்கள் 6ஆம் வீடு 8ஆம் வீடு அந்த வீட்டில் அமரும் கிரகங்கள் சார்பில் உங்களுக்கு எப்போவுமே ஒரு முன்னெச்சரிக்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை இருந்ததுன்னா அதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரகங்கள் நம்மளை தூண்டி விட தான் பார்க்கும், ஆனாலும் நம்ம ஒதுங்கிக்க வேண்டியது அவசியம். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற ஒருத்தர் அரசியல் விமர்சகராக இருக்கார். ஒரு கட்சியை போட்டு பயங்கரமாக திட்டுறார். கடைசியில் பார்த்தா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடுது. அந்த ஆட்சிக்கு வந்த கையோடு இவரை தூக்கி உள்ளே வச்சு ரிவீட் அடிச்சு விட்டாங்க 5 வருஷம். இதான் நடக்குது. 8ல் சூரியன் இருக்க அரசை விமர்சிக்கலாமா? செய்யக்கூடாது. இதை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க, வேறு வேலை பார்க்க போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளை தூண்டிவிடும்.
8ல் சுக்கிரன் இருக்கிற ஒருத்தர் கூட வேலை செய்கிற பொண்ணோட திடீர்னு ஒரு தொடர்பு ஏற்பட்டு போய் அதனால் பெரும் காசை இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்பத்தில் பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகிற சூழ்நிலைகள் வரும். நாம் தான் கவனமாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகளில் மாட்டி 8ஆம் இடத்துல புதன் இருந்த ஒருத்தர் சொத்தை இழந்ததெல்லாம் கதையெல்லாம் நிறைய இருக்குது. 8ல் குரு இருந்து குழந்தைகளாலேயே அசிங்க அவமானத்தைப்பட்டு தாங்க முடியாத வேதனையில் சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு ஜாதகமும் என்கிட்ட இருக்கு. கவனமாக இருக்கும்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய அந்த 8ஆம் இடத்துலேருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த விளக்கமெல்லாம் சொல்கிறோம். சனி 8ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் கவனமாக இருங்க, வேலைக்காரங்கள்ட்ட கவனமாக இருங்க, கீழ்நிலை ஊழியர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத போராடி கொண்டு இருக்கக்கூடிய அன்றாடம் காட்சிகள்னு சொல்கிறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பழைய பொருட்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு 8ல் சனி இருந்த ஒருத்தர் திடீர்னு அவருக்கு ஜாக்கிங் போகணுன்னு ஆசை வந்துருச்சு. ரொம்ப நாளாக போகாதவர், வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில்லில் நடந்தவர், திடீர்னு ஜாக்கிங் போகணுன்னு ஆசை வந்துருச்சு. அவர் எப்போயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு ஷூவை தேடி பிடிச்சி போடுறார். அதுக்குள்ளே ஒரு நல்ல தேல் 4 வாட்டி கொட்டி வச்சிருச்சு. அலறி துடிச்சு வேதனைப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாள் அதை சரியாகிறதுக்குள்ளே போதும் நாள். பழைய பொருள்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கும். கண் மருந்துன்னு சொல்லி ஒரு பழைய மருந்து எப்போயோ வாங்கிட்டு வந்து எக்ஸ்பைரி ஆனதை கண்ணில் விட்டுட்டு கண்ணு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு 20 நாள் போராடினது. இந்த பழைய பொருட்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப சர்வசாதாரணமாக 8ல் இருக்கிற சனி தூண்டி விட்டுடுவார். எக்ஸ்பைரியான பொருட்களை சாப்பிட்டுவிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிறது, எக்ஸ்பைரியான மருந்து பொருட்களை உபயோகப்படுத்தி அதனால் சிக்கலை சந்திக்கிறது, கீழ்நிலை ஊழியர்கள்ட்ட வம்பிழுத்துட்டு அவங்க மூலமாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது, இதெல்லாம் 8ல் சனி இருக்கிறவங்களுக்கு. கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ல் சனி இருக்கிறவங்க துருப்பிடிச்ச ஆணி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், துருப்பிடிச்ச கத்தி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பழைய பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கீழ்நிலை பணியாளர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரி, இவங்கெல்லாம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் பருப்பொருள் உள்ள கிரகங்கள். ராகு என்ன பண்ணுவார்? 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஸ்ட்ரேஞ்சர்ஸால் ஏமாற்றப்படுற விதி உண்டாகும். உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க, முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க, திடீர்னு தொடர்பில் வர்றவங்க உங்களை காலி பண்ணுவாங்க. இதுதான் ஆன்லைன் மோசடி. 8ல் ராகு இருக்கும். ஆன்லைன் மோசடி. உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம். டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் வெளியே போகக்கூடாது. நீங்கள் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருக்கீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றம் நடந்திருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணிவிட்டு திருப்பி கொடுப்போம்னு சொல்லி ஏமாந்துடும். டெய்லி பேப்பரில் படிக்கிறோம். மாதத்துக்கு 10 நியூஸாவது இது வருது இல்லையா? 8ல் ராகு இருக்கிறவங்க. சீட்டிங் செய்யப்படும் நபர்களால் வஞ்சிக்கப்படுவது, மாற்று மொழி பேசுகிறவங்களால் வஞ்சிக்கப்படுறது, வேறு நாடுகளுக்கு போய் அங்கே ஏமாற்றத்தை சந்திக்கிறது, வெளிநாட்டில் போய் ஏமாற்றத்தை சந்திக்கிறது 8ல் ராகு. வெளிநாடு போவாங்க, ஏதோ ஒரு ஏஜென்சியை நம்பி போவாங்க. அங்கே போய் பார்த்தா பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமான கூலி வேலை மாதிரி பார்க்க விட்டுடுறது. இங்கே இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தங்கிறதுக்கு இவ்வளோ காசை பிடிச்சிக்குவோம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ காசை பிடிச்சிக்குவோம். ஒருத்தர் 60,000 ரூபா சம்பளம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வெறும் 15,000 ரூபா சம்பளம் கொடுத்த கதையெல்லாம் உண்டு. அப்போ இதெல்லாம் 8ல் ராகு இருந்து சீட்டிங் அதில் மாற்றி ஏமாந்து போகக்கூடியது, ஆன்லைன் மோசடியில் மாற்றுறது. கேது 8ஆம் இடத்துல இருக்கார். ஆன்மீகவாதிகளால் ஏமாற்றப்படுது. போலி சாமியார்கள், போலி மருத்துவர்கள், மாற்று மருத்துவர்கள் மூலமாக ஏமாற்றத்தை சந்திக்கிறது, மந்திர தந்திர காரியங்களால் ஏமாற்றத்தை சந்திக்கிறது, செய்வினருக்கு, பில்லி சூன்யருக்கு, உங்களுக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் போய் ஏமாற்றத்தை சந்திக்கிறது. ஆன்மீகவாதிங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு போலியாக ஆன்மீகம் பண்ணுறவங்கள்ட்ட மாட்டிட்டு சிக்கிட்டு முடிக்கிறது. மருத்துவமே தெரியாத ஆள்கள்கிட்ட போய் மருத்துவம் பார்க்குறங்கிற பேரில் சிக்கலில் சந்திக்கக்கூடியது. இந்த மாந்திரீக விஷயங்களெல்லாம் அதிக கவனமாக இருக்கணும் 8ல் கேது இருக்கிறவங்க. இவர்களும் மாற்று மொழி பேசுகிறவங்களால் ஏமாற்றப்படுற வாய்ப்புகள் உண்டாகும். இவங்களுக்கும் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் சிறைப்படுற அமைப்பையே 8ல் இருக்க கேது கொடுத்தார். ஸோ இந்த 8ஆம் இடத்துல ஒரு கண்ணை வைங்க. 6லையும் 8லையும் கண்ணை வச்சு அதை கவனமுடன் கடந்து விட்டாலே தீருமடா உன் துன்பம் அனைத்தும்னு சொல்கிறான். புரியுதுங்களா? 8ஆம் இடத்தில் கிரகம் உச்சத்திலிருந்து வீழ்த்தி விடும் தன்மை கொண்டவை. கவனமுடன் கடந்தால் நன்மை பயக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.